அனைவருக்கும் வணக்கம் கைஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேண்ட் ப்ராசஸ் அத்தாரிட்டி ஆஃப் நம்மளுடைய இந்தியாவோட நில அமைப்பு எவ்வளோ இருக்குது, எந்த இடத்துல என்ன விளையும், ப்ளஸ் எந்த இடத்துல என்னென்ன பசுமையான நில அவர்கள் ப்ளஸ் A to Z தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல என்ன அப்சர்வேஷன் கிடைக்கும், நம்மளுடைய கூகுள் மேப் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல கோதுமை விளையிறது, அரிசி விளையிறது, கரும்பு விளையிறது, பூந்தோட்டம் எங்கே அதிகம், A to Z நம்ம கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாவே வந்துடும். சரிங்களா? அதே போல் தான் அதோடைய டிபார்ட்மெண்ட்டில் சேகரித்து அந்தந்த ஸ்டேட் வைஸ் அங்கீகாரம் கொடுக்கறது இந்த டிபார்ட்மெண்ட்டு தான். அதே போல் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான கால்ஃபர் வந்திருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்டு கால்ஃபர் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எந்த கல்வி தகுதி அடிப்படையில் அவங்க ஆள் எடுக்கிறாங்க, டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க கூட தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் செக்யூரிட்டி கார்டு ப்ளஸ் A to Z இதில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டினா சாதாரண செக்யூரிட்டி, BSF போகிறவங்க கூட செக்யூரிட்டி தான். சரியா? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CSF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதே போல் தான் இதுவும் அதே போல் டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறை. ஓகேவா? இந்த துறை ப்ரைவேட் கிடையாது, கவர்மெண்ட் ஜாப். நல்லா நோட் பண்ணிங்க. லேண்ட் ப்ராசஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உங்களுடைய துறை இது. டைரக்டர் அண்டர் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ப்ளஸ் செக்ஷன் ஆஃபீஸர் ப்ரைவேட் செக்யூரிட்டி. ஓகேவா? இது எல்லாமே இந்த அடிப்படை உங்களோட கல்வி அடிப்படையில் துறை காலியாக இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா துறையிலையும் ஒரே மூட்டாக வேக்கன்சி விடுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேவா? டிஃபென்ஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க, போலீஸ் ட்ரை பண்ணுறவங்க யார் வேணாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். குறைஞ்சபட்சம் கல்வி தகுதி தான். சரியா? இன்ஜினியரிங் படித்தவங்க இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. ஆர்ட்ஸ் படித்தவங்க ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. 10th படித்தவங்க MTS கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் போடுங்க. +2 முடிச்சு 10th முடித்தவங்க செக்யூரிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுங்க. சரியா? இது குரூப் டிக்கு வர கால்ஃபர். சரியா? குரூப் D, C, D. ஓகேவா? குரூப் ABCD இது மாதிரி 4 கேட்டகரி வேக்கன்சி விட்டுருக்காங்க. இதில் லெவல் 13, A லெவல் 13. நல்ல சேலரி தான். கவர்மெண்ட்டில் எல்லா சலுகையும் இதுக்கு தாராளமாக இருக்குது. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 56 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமான வயசு தான் சொல்லப்போனால். டைரக்டருக்கு ஒரு வேக்கன்சி, அண்டர் செக்யூரிட்டிக்கு ஒரு வேக்கன்சி, எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு வேக்கன்சி, செக்ஷன் ஆஃபீஸருக்கு ஒரு வேக்கன்சி, அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி, ப்ரைவேட் செக்யூரிட்டிக்கு 1, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேக்கன்சி, ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு 2 வேக்கன்சி ப்ளஸ் அடிஷ்னலாக 1 சேர்த்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் 1, கேஷியருக்கு 1, ஸ்டெனோகிராஃபர். இந்த ஸ்டெனோகிராஃபர்ன்றது எல்லா துறையிலையும் கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைனை சுருக்கமாக 2 லைனில் முடிச்சிடுவாங்க. அந்த 2 லைனில் 10 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது தான் ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லுவாங்க. சரியா? டோட்டலாக வேக்கன்சி 16. வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு பின் வாங்கிடாதீங்க. தாராளமாக நீங்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறது சில பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்தந்த டிபார்ட்மெண்ட் துறையில் தகவல் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட்டே தெரியாது. எல்லாருமே நினைப்பாங்க போலீஸு, ஆர்மி, மிலிட்ரி, இதுதான் ப்ரைவேட் கம்பெனி, ஜியோ கம்பெனி, ஏர்டெல் கம்பெனி, இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டாராக தான் மூவ் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இந்த மாதிரி துறையில் வேலை இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. நம்மளோட சேனலில் தமிழ்நாட்டில் இது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு கூடிய விரிவில் எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி துறை இருக்குது நம்மளோட சேனலில் மேக் பண்ணி போடுறதுனால சில பேருக்கு அவேர்னஸ் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எக்ஸாம் பேட்டர்னால ஒன்று தான். ஓகேவா? இதெல்லாம் இப்படிலாம் விண்ணப்பிக்கலான்றது எல்லாம் சேம் கேட்டகரி தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஏஜ் கேட்டகரி 56 வயசுக்குள்ளே இருக்கணும். வேக்கன்சி 31. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. அது எக்ஸ்பீரியன்ஸு சில துறையில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எல்லா துறையிலும் இப்போ இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங்குனா ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
செக்யூரிட்டிக்கு அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் தேவையில்லை, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கெல்லாம். சரி, அவங்களோட கல்வி தகுதி இருந்தாவே போதுமானது. மேனேஜர் போஸ்ட்டும் உண்டு. சேல்ரி பேசிக் பார்த்திங்கன்னா அருமையான சேல்ரி. ஒரு மிலிட்ரிக்காரன் லெவலில் கூட, ஒரு போலீஸ் துறையில் கூட, இல்லை ஹை ரேஞ்சு டீச்சருங்க கூட இந்த மாதிரி துறையில் இவ்வளோ சம்பளம் கிடைக்காது. ஸ்டார்டிங்கே போகிறேன். டேரக்டருக்கு வந்து ஒரே லெவலுக்கு 8700 ஓகேவா. பே பிராண்ட் 4 8700 ஒரே வருஷத்தில் உங்களுடைய சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வருஷத்துக்கு சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும்னா அப்போ நீங்கள் 10 வருஷத்தில் எவ்வளோ சேல்ரி வாங்க நீங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பீங்க. இப்போது அண்டர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 6600 இன்க்ரீஸ் ஆகுது பெர் இயர். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் வந்து அதே 6600. ப்ரைவேட் செக்யூரிட்டிக்கு வந்து 4600, அசிஸ்டண்ட்டுக்கு 4600. சேம் ஒரே கேட்டகரி தான், வேரியேஷன் மட்டும் மாறுது. அவங்களுக்கு வந்து இயர்லி வைஸ் வந்து 4600 சேஞ்சஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் செக்ஷனும் அதே தான். கேஷியருக்கு மட்டும் 1900. ஏன்னா கேஷியரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதிகபட்ச வேலை இருக்காது. ஏன்னா மந்த்லி சேலரி போகிறது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான். அதனால் கம்மி வேலை, அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியமும் கம்மி நினச்சிடாதீங்க. அவங்களுக்கு இயர் வைஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் சைடு அலவன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டெனோகிராஃபருக்கு சேம் ப்ராசஸ் தான். மேனேஜருக்கு, அசிஸ்டண்ட்டுக்கு, கிரேட் கிராப்பருக்கு, டிக்கு வந்து 2000. இந்த ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கணும். ஓகேவா. டைப்பிஸ்ட்டில் தான் ஸ்டெனோகிராஃபரோட சப்ஜெக்டே வருது. அதனால் நீங்கள் டைப்பிங்கு ஷார்ட்னிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஓகேவா. இது எல்லாமே ஆஃபீஸர் கேட்டகிரி அண்ட் நான் கிராஜுவேட் கெஜெட்டட் ஆஃபீஸர் கேட்டகிரியும் இருக்குது. இந்த அட்ரஸை தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். டெப்யூட்டி செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேண்ட் பார்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஓகேவா. இது வந்து நியூ டெல்லிக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து வீடியோ வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துணுவாங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி சென்டரில் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருவேன். ஓகேவா. ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. போஸ்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது தெளிவாக கொடுப்பேன். ஓகேவா. அப்ளிகேஷன் லிங்க் நான் கொடுத்துட்றேன், டேரக்ட் வெப்சைட்டும் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நம்மளை ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி புது ஜாப்ஸும் ப்ளஸ் அவேர்னஸும் A to Z நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். வீடியோ ஃபாலோ பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.